Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம தடவை என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard zoology, pure science zoology monthly test ஆகஸ்டுக்கான क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து biology and botany வந்து அப்லோட் பண்ணியாச்சு both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம். அந்த வீடியோஸ் பார்க்கலனா பிளேலிஸ்ட்ல யூனிட் டெஸ்ட் 2 ஆகஸ்ட் மந்த்ல இருக்கும். சோ அதை வந்து செக் பண்ணி பாருங்க. நீங்க யூனிட் டெஸ்டா எழுதினாலும் சரி அல்லது மந்த்லி டெஸ்டா எழுதினாலும் சரி இதில இருக்கக்கூடிய क्वेश्चन பேப்பரை யூஸ் பண்ணி படிச்சீங்க. சரிங்களா? ஏனா யூனிட் டெஸ்ட்கான போர்ஷன்ல தான் monthly test வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் மந்த்துக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம்ஸ் நடந்தாலும் சரி வீக்லி டெஸ்ட்டாக நடந்தாலும் சரி அல்லது மந்த்லி அண்டு யூனிட் டெஸ்ட்டாக நடந்தாலும் சரி இந்த கொஷின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி படிச்சுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க ஆனால் ஒரு லைக் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக் பண்ணிங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் வந்து நமக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி லெசன் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதே போல் குவார்ட்டர்லி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 11th குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? அதில் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டு பிளேலிஸ்ட்லையுமே நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். சரிங்களா? இதில் இருக்கிற 2 மார்க்ஸ் எல்லாமே நம்ம சொன்னது தான். இந்த 11 பாருங்கள். சிறுகுடல் மட்டும் உறிஞ்சுகள் உள்ளன, ஏன் இறப்பில் இல்லை, இதை சொல்லியிருக்கோம். டென்டல் ஃபார்முலா மனிதனோட பற்சூத்திரம் இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. வாழ்குழியில் காணப்படும் 3 உமிழ்நீர் சுப்பிகள் கடல் மட்டத்திற்கு மேல் உயரத்தில் நீண்ட நாள் வாழ ஒருவரின் உடல் எவ்வாறு சரி செய்து கொள்கிறது, இதெல்லாமே நம்ம வந்து சொன்னதான். அதே போல் பயனற்ற இடம் டெட் ஸ்பேஸ் இந்த மாதிரி சொல்லுவோம். இரத்த சிவப்பணுக்களின் கல்லறை இடுகாடு என்று அழைக்கப்படுது ஏன், இது எல்லாமே நம்ம சொன்ன கொஸ்டின் தான். சரிங்களா? இந்த 17 தவிர அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸு இந்த டீகோடான்ட்டு டைபோடான்ட்டு இது சொல்லியிருக்கோம். புரத குறைபாட்டு நோய்கள் அது சொன்னதில்லை, ஆனால் ஒரு சில டிசீஸ் சொல்லியிருக்கோம். மிட்ரல் வாழ்வு அரிச்சந்திர வாழ்வு இது சொல்லியிருக்கோம். இதே ஒலிகள்னால் என்ன, அது எவ்வாறு ஏற்படுகிறது இதுவும் நம்ம சொல்லியிருக்கோம். சிறுகுறிப்பு வரைக எம்பைசிமா சரிங்களா? இது சொன்னதில்லை. மெட்ஹீமோகுளோபின் இது நம்ம சொல்லியிருக்கோம். நிணநீர் என்றால் என்ன, அதோட பயன்கள். இந்த 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 3 மார்க்ஸ் நம்ம சொன்னதே வந்திருக்கு. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். கல்லீரலின் பணிகள் சொல்லியிருக்கோம். உட்சுவாசம் வெளி சுவாசம் சொல்லியிருக்கோம். சிறுகுடலில் உணவு செரித்தல் சொல்லியிருக்கோம். புகைப்பிடித்தனால் ஏற்படும் தீய விளைவுகள் சொல்லியிருக்கோம். இதய துடிப்பு தோன்றல் மற்றும் கட்டுப்படுத்தல் சொல்லியிருக்கோம். ஏபிஓ ரத்த வகை மாதிரி இது எல்லாமே சொன்னதான். சரிங்களா? உங்களுக்கு டவுட்னா நம்ம அப்லோட் பண்ண கொஸ்டினை நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அப்லோட் பண்ணதுலேருந்து நீங்கள் மிட் டேர்ம் டெஸ்ட்டு அல்லது யூனிட் டெஸ்ட்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கொஸ்டின் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சார் எனக்கு கம்மியாக தான் கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸாம்ஸில் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் அல்லது எக்ஸாமில் கேட்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ மோஸ்ட்லி அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் எடுத்திருக்கு. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு நம்ம கொஸ்டின் அப்டேஷன் ப்ளஸ் வந்து ஃப்யூச்சரில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இனிமேல் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கும் மந்த்லி டெஸ்ட்டு கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு கிடச்சிச்சின்னா அதை உடனே அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.